விலங்குகள்னா எல்லாத்துக்குமே நாய், பூனை இந்த மாதிரி விலங்குகள் தான் பிடிக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வீட்டுல வளர்ப்பாங்க, ஆனா எனக்கு வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது யானை. ஸோ யானையில நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. அதுல தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க, இன்னைக்கு கேட்போம். யானை வந்து தாவர உண்ணியா விலங்குண்ணியா? யானை வந்து ஹெர்பிவோரஸ், கரெக்டா? தாவர உண்ணி தானே. ஆமா. ஆனா யானை வந்து எலும்பு சாப்பிடும் தெரியுமா? எந்த எலும்பு ப்ரோ? அதாவது இறந்த விலங்குகளினுடைய எலும்பை வந்து மென்னும். அப்ப அது எப்படி ப்ரோ கோயிலுக்குள்ள விடுறாங்க? அது தப்பு தானே? காட்டு யானை. காட்டு யானை. ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா இப்ப யானையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கால்சியம் இல்லைன்னா சோடியம் குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடு எல்லாம் ஏற்படுதுன்னா அப்ப வேற வழி இல்லாம யானை முதல்ல வந்து மண்ணை சாப்பிடும், பாறையை நக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மண்ணு, பாறையில இருக்கக்கூடிய தாதுக்கள், மினரல்ஸ் இருக்குல்ல, அது அதுக்கப்புறம் சால்ட், அதெல்லாத்தையுமே எடுத்துக்கும். அதனுடைய சோடியம் குறைபாடை வந்து போக்க முயற்சி செய்யும். அதுக்கு மேலையும் அதுக்கு அந்த சத்து தேவைப்படும் போது இந்த சிங்கம், புலி மாதிரி வேட்டையாடி மிச்சம் வச்சுட்டு போயிருக்கும் அந்த உயிரினங்களினுடைய எலும்புகள் அதை வந்து தேடி எடுத்து அதை வந்து வாயில வச்சு மென்னும். யானை வந்து எலும்பை மென்னு அது எப்படி? அந்த மென்னும் போது அந்த எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் அந்த சத்துக்களை அப்படியே மென்னு எச்சிலோட சேர்த்து முழுங்கிட்டு அந்த எலும்பை வந்து துப்பிடும். அந்த மாதிரி சத்து குறைபாடு ஏற்படும் போது யானை வந்து அந்த மாதிரி. ஆனா இது வந்து காட்டு யானைக்கு மட்டும்தான். ஆமா, இங்க இருக்கிற யானைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு சத்து குறைபாடு ஏற்படுற அளவுக்கு இங்க இருக்கிற யானை பாகன்கள் அந்த மாதிரி விட்டுற மாட்டோம். சோ கண்டிப்பா பாத்து. ஆனா காட்டு யானைக்கு அந்த மாதிரி நடக்கிறதுனால அது வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப யானைக்கு வந்து மோப்ப சக்தி வந்து அதிகமா இருக்கு. ஆமா, தும்பிக்கை பெருசா இருக்குல்ல, அப்ப மோப்ப சக்தியும் பெருசா தானே இருக்கும். அப்படி இல்ல, இப்ப நம்மள ஒப்பிடும் போது நாய்க்கு தான் வந்து நல்லா மோப்ப சக்தி இருக்கு. நம்மள கம்பேர் பண்ணல நாயை விட இதுக்கு. ஆமா, இதுக்கு யானைக்கு வந்து மோப்ப சக்தி ஜாஸ்தி. எந்த அளவுக்குன்னு சொல்றேன். இப்ப மனிதர்களுக்கு வந்து இந்த ஓல்ஃபாக்டரி ரெசெப்டார் ஜீன்ஸ்னு இருக்கு. அதாவது இதுதான் வந்து அந்த மோப்பத்தை உணரக்கூடிய செல்கள். அது வந்து 400 இருக்குன்னா நாய்களுக்கு வந்து 800ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. நமக்கு மனிதர்களுக்கு 400, நாய்க்கு வந்து 800 to 1000. இதே வந்து ஆப்பிரிக்க யானைகளுக்கெல்லாம் 2000 வரைக்கும் கூட இருக்கு. அதாவது குறிப்பிட்ட யானைகளுக்கா இல்ல யானைக்கு பொதுவாவே? இல்ல, யானைக்கு பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா 1900 அளவுக்கு. ஆனா ஆப்பிரிக்கன் யானைக்கு 2000 வரைக்கும் கூட போயிருக்கு. இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு 19 கிலோமீட்டர் தள்ளி என்ன இருந்தா கூட அத வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிரும். சூப்பரா இருக்கே ப்ரோ. அதாவது 19 கிலோமீட்டர் தள்ளி தண்ணி இருக்குன்னா இங்க இருந்து யானை வந்து காத்துல வரக்கூடிய அந்த ஒரு வாசனையை வச்சு அங்கிட்டு போனோம்னா அங்கிட்ட தண்ணி இருக்குன்ட்டு அப்படியே போயிடும். அப்படியே உணர்ந்து அங்க போயிடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து மோப்ப சக்தி பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யம் இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமேல ராணுவத்துக்கு யாரும் நாயை ரெடி பண்ண வேண்டாம், யானையை ரெடி பண்ணா நல்லா இருக்கும். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, யானைய வந்து கூட்டிட்டு போக முடியாது. ஜீப்ல ஒரு இடத்துக்கு போறோம்னா தூக்கி போட்டு வா, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தேட முடியாது. அதே நாய்னா தூக்கிட்டு போயிடும். கரெக்ட். யானை லெவலுக்கு ஒரு பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு. இன்னொன்னு என்னன்னா, நாயை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா தரையை மோப்பம் பிடிச்சு தரையில இருந்து இப்போ ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டு போயிருந்தா தரையை மோப்பம் பிடிச்சு அந்த தடயத்தை கண்டுபிடிக்கும். அந்த கெப்பாசிட்டி நாய்க்கு இருக்கு. யானையை பொறுத்த வரைக்கும் காத்துல வரக்கூடிய வாசனையை சென்ஸ் பண்ணி உணரும். சோ அந்த திசையை கரெக்டா சொல்லுமே ஒழிய அக்யூரேட்டா இந்த இடம் அப்படின்றத யானைனால வந்து கரெக்டா கண்டுபிடிக்கும். அதனாலதான் இப்ப வரைக்கும் யானை யாரும் வளர்க்கல. இதுல மிலிட்டரியில ஒருவேளை மிலிட்டரியிலயோ இல்லைன்னா போலீஸ்லயோ யூஸ் பண்ண முடியும். யானைனால ஸ்பெசிபிக்காவே கண்டுபிடிக்க முடியும்னா யானையை யூஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. தெரியும். நல்ல யோசனை ப்ரோ. அடுத்து என்ன தெரியுமா? இப்ப யானையை பொறுத்த வரைக்கும் ஃபீட், அதனுடைய பாதம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டே அது கம்யூனிகேட் பண்றத வந்து கேட்கும். புரியல, யாருக்கு கம்யூனிகேட் பண்றது, யாரு கேட்கும்? இப்ப யானை வந்து வேற ஒரு யானை வந்து வேற ஒரு எங்கேயோ தொலைவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பிளிருனா கூட அது வந்து ஒரு வகையான இன்ஃப்ரா சவுண்ட வந்து வெளியிடும். அது வந்து தர வழியா அதிர்வு. அந்த அதிர்வை வந்து யானை உணரக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா பாதத்தை வச்சே உணரும்.
பாதத்துல வந்து ஒரு வகையான பெசிபியன் அப்படின்னு சொல்லி இருக்கு, பெசிபியன் கார்பசல்ஸ் அப்படின்னு. அது என்னன்னா நரம்பு முனைகள், அது கோடிக்கணக்குல இருக்கு யானைக்கு. அது தரையில கால் வைக்கும் போதே அங்க இருந்து என்ன அதிர்வு இருக்கு அப்படின்றத அது வந்து மூளையில சிக்னலா பெற்று அந்த காதுலயே அது கேட்கும். அதனால எங்கேயோ ஒரு ஆபத்துன்னு யானை வந்து ஒரு இடத்துல இருந்து பிளிறினா கூட அந்த சவுண்டு வந்து எங்கேயோ இருந்து கூட யானை வந்து கேட்டுரும். கேட்டுட்டு போய் அதை காப்பாத்த கூட முயற்சி செய்யும். சில நேரம் பார்த்தா யானை அதை கேட்கறதுக்காகவே ஒத்த காலை தூக்கி கூட வைக்கும். இப்ப நம்ம எப்படி காது கேட்கறதுக்கு இப்படி செய்வோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு கண்ணு மட்டும் தெரியறதுக்கு ஒரு கண்ணை மூடி. ஆமா, அது வந்து பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றதுக்கு. நீங்க ரெண்டு கண்ணால பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதே நீங்க ஒரு கண்ணை மறைக்கும் போது மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறையுது. அது ஓகே ப்ரோ. இப்போ நம்ம காதை வந்து சும்மா வச்சாலே கேட்டுரும். அதுக்கு ஒரு சில பேர் மாடுலேஷன் எடுப்பாங்க, இந்த கையை கொண்டு போய் காது. இல்ல, அது உண்மையிலே சயின்டிபிக்கா வந்து. ஓ அப்படியா? இப்ப நீங்க காதை வந்து இப்படி சாட்சி வச்சு இப்படி நீங்க தலைய சாட்சி வச்சு கேட்டா ரொம்ப தூரத்துல இருக்கிறத இப்ப நீங்க சாதாரணமா கேட்கறத விட இப்படி வச்சு கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களால நல்லாவே கேட்க முடியும். நான் எல்லா ஸ்டைலுக்கு பண்றாங்கன்னு நினைச்சேன். இல்ல, அந்த நாய்ஸ வந்து கிளியரா கேட்கறதுக்காக பண்றாங்க. யானையும் அப்படிதான், ஒத்த காலை தூக்கி ஒத்த காலை வச்சு மட்டும் கேட்கும், என்ன சவுண்டு கேக்குது, எந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து அது உணரக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. சோ இத வந்து பண்ணுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யானை இப்ப பொதுவா யாருக்கு வந்து செல்கள் ஜாஸ்தி எந்த உயிரினத்துக்கு இருக்கோ அந்த உயிரினத்துக்கு புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப மனிதர்களை ஒப்பிடும்போது யானைகளுக்கு தான் அதிக செல்ஸ் இருக்கு. யானைகளுக்கு தானே புற்றுநோய் வரும். ஆனா யானைகளுக்கு வந்து ரொம்ப அரிதாதான் புற்றுநோய். ஏன்னா இப்ப புற்றுநோய் வளர ஆரம்பிக்குதுன்னா அது எப்படி நடக்கும்ன்ற சிம்பிளா சொல்றேன். ஒரு செல் வந்து சேதம் அடைஞ்சாலோ இல்லைன்னா அப்நார்மலா வேற மாதிரி வளர்ந்தாலோ அதுதான் வந்து புற்றுநோய் செல்லா மாறுது. இப்ப அது நடக்க ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய உடம்புல பொறுத்த வரைக்கும் P53 அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. இது என்னன்னா டூமர் சப்ரஸிங் ஜீன். அதாவது இந்த இது இருக்குல்ல கட்டி, அதை வளர்றத தடுக்கக்கூடிய ஜீன். அது நம்மளுடைய உடம்புல ஒரு ஜோடி இருக்கு, அதாவது 2 இருக்கு. இதுவே யானையோட உடம்புல 20, அதாவது 40 இருக்கு மொத்தமா, 20 ஜோடி. உடம்பு பெருசா இருக்கு, அப்ப கவுண்ட் கூட தானே இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி இருக்கிறனால அதுக்கு வந்து புற்றுநோய் வர்றது இல்ல. இதை விட ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப யானைக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுதுன்னா அது தன்னைத்தானே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கும், மருந்து தேடி மருந்து சாப்பிடும் சுகப்பிரசவத்துக்காக. அதுக்கே தெரிஞ்சிடும், இதெல்லாம் அதுக்கே தெரியும். எப்படின்றத சொல்றேன். இப்ப கென்யால 1980கள்ல ஹாலி டப்ளின் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் யானைய சுத்தி பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. இப்ப யானை ஒரு நாளைக்கு வந்து 5ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் மொத்தமே ஒரு நாளைக்கு. ஆனா அந்த பெண் யானை வந்து பிரசவத்துக்கு முன்னாடி ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல, அதாவது 30 கிலோமீட்டர் நெருக்கி நடந்திருக்கு. அது அப்படி எங்கதாண்டா போகுதுன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வகையான இந்த போர்ஜெனியன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தாவர குடும்பம் இருக்கு. அதை சேர்ந்த தாவரம் அதை வந்து எடுத்து அதை வந்து மெல்லுது. அந்த தாவரத்தினுடைய இலை, கிளை, அந்த பட்டெல்லாம் சாப்பிடுது. அது எதுக்குடா சாப்பிட்டுருக்கு அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா அது வந்து கர்ப்பப்பைய சுருக்குது. கர்ப்பப்பை சுருக்குனாதான் குழந்தை வெளியே வரும். அப்ப நேச்சுரலாவும் குழந்தை பிறக்கும் தான். இப்ப யானைக்கும் வந்து நேச்சுரலாவே யானை குட்டியெல்லாம் பிறக்கும் தான். ஆனா இதை சாப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா அது பிரசவத்துக்கு ஸ்மூத்தா ஹெல்ப் பண்ணுது, ஈஸியா இருக்கும். இப்ப எப்படின்னா நம்ம மனிதர்கள் வந்து விளக்கெண்ணெய் சார்ந்த உணவுகளை வந்து கலந்து கொடுப்பாங்க பிரசவத்துக்கு முன்னாடி, பிரசவம் வந்து எளிமையா இருக்கணும்னு. அந்த மாதிரி யானைகள் வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துது அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க 1980கள்ல. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கென்யாவை சேர்ந்த பழங்குடியின மக்கள் அவங்களும் பிரசவத்தின் போது அந்த தாவரத்தை தான் சாப்பிடுறாங்க, மனிதர்களுமா? ஆமா. அப்ப அவங்க சாப்பிடுறாங்க, ஓகே, அவங்க மனுஷங்க, 6 அறிவு இருக்கு, அது புரியுதுன்னு எடுத்துக்கலாம். இது தெரிஞ்சது இது மட்டும் இல்ல, யானைக்கு வந்து உடம்புல காயம் ஏற்பட்டாலும் அதை தடுக்கிறது எப்படின்னு தெரியும். இது யானையா இல்ல டாக்டர்? ஆமா, ஏன்னா யானை வந்து சேரை எடுத்து அதனுடைய உடம்புல பூசுது இல்ல, ஏன்னா வெயில்ல இருந்து ஏற்படக்கூடிய அது தெரியும். மத்த பூச்சிகள் அதை கடிக்காம இருக்கும், அதுக்கும் அந்த சேரை வந்து பூசிக்குது. இது மாதிரி எல்லாம் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஒரு யானைக்கு அடிபட்டா அந்த யானையை எப்படி பாத்துக்கணும், எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே
அந்த யானை கூட்டத்துக்கு தெரியும். யானைக்கு தெரியும், பாகனுக்கு கூட ரெண்டாவது தான் தெரியும் போல, யானைக்கு தான் முதல் தெரியும். யானைக்கு தான் முதல். யானைக்கு அடிபட்டுருச்சுன்னா பாகன் வந்து யானைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஏப்பா உனக்கு இங்க அடிபட்டுருக்கு, உனக்கு என்ன மருந்து போடணும் யானைகிட்ட கேட்கணும் போல. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. மனிதர்கள் கூட 6 அறிவு இருக்குன்னு பேச்சுக்கு தான். எதை சாப்பிடக்கூடாதோ அதை தேடி தேடி சாப்பிடுவோம். ஆனா யானை வந்து எதை சாப்பிடணும், எதை வெறுக்கணும், அது எல்லாமே எப்ப சத்து குறைபாடு ஏற்படுது, எப்ப எலும்ப மென்னணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப யானை வந்து எப்படி தனக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஆமா, கரெக்ட். அதுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு டல்லா இருந்தா, மனிதரை பொறுத்த வரைக்கும் உடம்பு டல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இது இல்லைன்னு தெரிஞ்சு, நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி தேவை தெரியுங்களா. ஆமா, அதே மாதிரி கசப்பான உணர்வு நாக்குல பட்டா நம்ம வந்து தெரியும். அந்த மாதிரி யானையோடைய டேஸ்ட் பட்ஸ், அதாவது அதனுடைய நாக்குல இருக்கக்கூடிய சுவை உணரும் தன்மை வந்து கொஞ்சம் மாறும். அப்படி மாறும் போதே அதுக்கு தெரிஞ்சிடும், நம்ம சாதாரணமா சாப்பிடுற புல்லு கிளை இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பத்தல, அப்ப வேற ஏதோ நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிதான் அது போய் மண்ணு பாறை இதெல்லாத்தையும் வந்து எடுக்கும். அதுவும் பத்தலைன்னா எலும்ப வந்து இது பண்ணுது. சோ இதெல்லாம் இருந்தாலும் இப்ப நம்ம சுவாரஸ்யமா இன்னும் போறது என்னன்னா, யானை வந்து சிங்கம் புலி அதுக்கும் யானைக்கும் வந்து சண்டை நடந்தா என்ன ஆகும், அதை பத்திலாம் நான் அடுத்த வீடியோல அதெல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பல விஷயங்களா இருக்கும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. என்னதுன்னா, யானைக்கு தான் மோப்ப சக்தி அதிகமா இருக்குன்ட்டு. இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அந்த இதுல ஒரு பழமொழி வரும்ல, வீடு தோறும் ஒவ்வொரு ஆர்மி ஆபீசரை ரெடி பண்ணுங்கன்ட்டு, அது மாதிரி இனிமேல் எல்லார் வீட்டுல இருந்தும் ஒரு யானையை ரெடி பண்ணி நம்ம அனுப்புறோம்ட்டு உறுதிமொழி இந்த வீடியோல எடுக்கிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து, அதாவது விலங்கு இனங்கள்ல டாக்டர் யாருன்னு யோசிச்சா டாக்டர் எலிஃபண்ட்ன்றத இந்த வீடியோல பதிவு பண்றோம். அடுத்து யானைக்கும் இதுக்கும் அப்படின்றது, அதாவது ஃபைட், இது வந்து அறிவு சார்ந்தமா, அடுத்து உடல் சார்பா அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.